தேவரை முன்னிட்டு வணங்கிடுவார் இளைஞர்களின் கூட்டமா. காக்குடமும் தேக்குடமும் பலமுடத்தில் வருகிறேன். காக்குடமும் தேக்குடமும் பலத்தோடு வருகிறேன். இந்த பண்பாட்டை கண்டெடுத்த மறவர் குலம் வருகிறேன். நாங்கள் முருகன் என்ற வடிவிலே முன்பு ராமலிங்க தேவரை உலகில் யாரும் பிறக்கவே. புனவாசல் கோவிந்த தேவர் தம்பி சிவமணிகண்டனுக்கு ரூபாய் 50 ரூபாய் அம்பளிப்பு தெரிவிக்கிறேன். அன்பு ஆறுமுகன் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க 200 ரூபாய் அன்பளிப்பிட்டுள்ளார்கள். அன்பு அண்ணன் ஆறுமுகம் அவர்கள். கோவிந்தன் அன்பன் அவர்களுக்கும் எனது அத்தனை சொந்தங்களுக்கும் என் சார்பாகவும் எனது அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும், தூவல் தாமரை செல்வி, எங்களது தாயார் அவர்கள் சார்பாகவும் நன்றிகள் தான் வணக்கத்தை தெரிவித்துள்ளீர்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவன் தேடிக்கிட்டு தானே இந்த பக்கத்து வந்தேன். சரி, என் புருஷனை பாத்தீங்களா? என்னங்க எப்படி சொல்றீங்க? நீங்களும் காக்கலாம் ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல. கொன்றுவேன். சரி, நானும் என் புருஷனா சேர்ந்து இங்க தானே வியாபாரம் பார்த்தோம். ஆமா பாத்தீங்க. அப்ப பாக்கணும் சொல்றீங்க. துப்பு கட்டவே தண்ணி அடிச்சு எந்த சாக்காக படுத்து கிடக்கான்னு தெரியலையே. ஆமாங்க, குடும்பத்துக்கு விளங்காதேமா. குடும்பத்துக்கு விளங்காத ஊருக்கே விளங்காத பையன். அடிக்கலாம், லிமிட்டா வச்சுக்கணுமா? ஐயோ, வீட்டை விட்டு போய் 2 நாள் ஆச்சுங்க. என்ன வீட்டுக்கு வரல? என்னங்க எங்கே போன? நான் என்ன கை காலையில நான் பாக்குறதுக்கு எனக்கு பார்க்க தெரியாதா? நீங்க ஏன் பாக்குறீங்க? நான் பாத்துக்கிறேன். ஐயோ, துணி துவைக்கிறது அந்த வேலையை சொன்னேன். ஓ, அது நான் வலிக்கிறேன். ஜோராக்குறியா? கிழிச்சா வந்து சொன்னையா என்கிட்ட? என்ன சொன்னா வந்து எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தாலும் சாப்பிடாம பட்டினியாவே கிடப்பா. நான் போய் பண்டவாத்திரத்தை கழுவி உழ வச்சாதான் சாப்பிடுவான்னு சொன்னியா? அதனால சட்டிக்கு துருப்பிடிச்சு போகும்னு சொன்னேன். வீட்டுக்கு போய் நான் தானே சமைக்கிறேன். நீங்க தான் சமைக்கிறியா? அப்புறம் அவன் வந்து எங்க சமைக்கிறான்? எங்க போனியா? எங்க போனானா? நான் உங்களை தேடிட்டு வந்தா நீங்க காணும் தெரியும் சொல்லிட்டு இருக்கீங்களே. பார்த்துருந்தா சொல்லிருப்பாங்க, காணாம ஆள. இல்லைன்னா சோத்துக்கு அவனுக்கு பெருசா வச்சிடலாமா? அதை செய்யும் போத நீங்க என்னோட ரொம்ப அவசரமா இருக்கீங்களே. ஏங்க அவ்வளவு அவசரம்? மறுநாள் நான் வந்துருவேன். ஓ சரி, இல்லைன்னா சோத்துல வச்சிடலாம். டைவர்ஸ் பண்ணிடலாமா? மீன் குழம்பு வைப்பியா? மீன் குழம்பா? மீன் குழம்புல வை, அப்பதான் வாட தெரியாது. அது என்ன மீன் குழம்பு மட்டும் தனியா வைக்கிறது? ஏன் மீன் குழம்பு வச்சா வாட தெரியாதுமா? ஓ அப்படியா? மீன் குழம்பு வைப்பியா? வைப்பேன். அதுல வை, அப்பதான் வாட தெரியாம மரம் பிடிச்சிருக்கியா? அது என்ன சரிதான். பிக்னிக் போலாம். அது என்னமோ சரிதான். அவன் கூட சரி, நானும் அவ கூட போக வேண்டியதுதான். ஆமா, அப்புறம் தனியா எடுத்து வைக்கணுமோ? அவனை விட்டுட்டு போயிட்டா 2 நாள் ஆச்சு. அப்படி ஒரு புருஷன் தேவையா உனக்கு? ஆமா, அவனே போட்டு இது தொங்கிக்கிட்டே இருக்க. மருந்து போட்டுக்கிட்டு போமா.
என்னது மருந்து வச்சு போட்டு தள்ளிட்டு போ. ஓ மருந்து வச்சுட்டு போட்டு கழுத்து போயிடுது அந்த போய் உங்க மேல போட்டுருவேன் எப்படி கட்டையை வச்சா ஆ போட்டு தள்ளிடு. நைட்டு என் புருஷன் தூங்கும் போது இப்படி உன்னை விட்டுட்டு போனால சரி உங்க அம்மாவுக்கு அறிவில்லையே மீண்டும் மீண்டும் போய் உன்னை பிடிச்சு கொடுத்துருக்கேன். நான் என்ன சொல்ல எப்படிமா நீ வாக்கப்பட்டவனுக்கு நீ சொல்ல விடுறீங்களா இல்லையா சொல்லு. அவங்க வீட்டுல பொண்ணு கொடுக்கும்போது என்னம்மா சொன்னாங்க என்ன சொன்னாங்க? என் பையன் ரொம்ப நல்ல பையன் உங்களை எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா வீட்டை விட்டு போய் 2 நாள் ஆச்சுங்க இன்னும் வீட்டுக்கு வரல. ஆமா அந்த சனியனை கட்டி வச்சு என் தலை எழுத்த போச்சு. இப்ப அந்த மூலிகை எப்படி கட்டி விடும் தெரியல. ஆமா முதல்லே சொல்லியிருந்தா நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பேன். என்ன வாய்ப்பு? என்ன மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க. ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா? ஆனா இப்ப இவனை எப்படி டைவர்ஸ் பண்ணலாமா? டைவர்ஸ் பண்ணுவான். அவ்வளோ ஃபாஸ்டா? ஆத்தாடி நீ பண்றியா இல்ல நான் பண்ணவா? என்ன என்ன விட ஃபாஸ்டா? டைவர்ஸ்மா. டைவர்ஸா? பண்ணிடலாம். அதுக்கு ஏங்க இவ்வளவு அவசரம்? என் புருஷனை பண்ணா உன்னை சும்மா விட மாட்டாங்க. அது மொட்டுமா ஒண்ணும் கேட்க மாட்டியா? கிராஸ். ஆமா அவனை அவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா ஆனா அவனை கட்டுறதுக்கு ஒரு 4 எருமை மாட்டம் கூட கட்டிடலாம். இல்லம்மா 2 நாள் ஆள காணாமல எதுவும் குடும்பத்துல சண்டையா? அதை ஏங்க கேட்குறீங்க? எனக்கு சண்டை தானே வருது. தண்ணியை போட்டு தண்ணிக்கு அது குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான். அடிச்சடிச்சுதான் இந்த உடம்பு இப்படி இருக்கா? நான் அடிக்கிறேன் ஏப்பா நான் அடிக்க இந்த அடி வேற அடி இல்ல. நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ஆமா எனக்கு அடிச்சு இழைச்சு போயிட்டியம்மா. தண்ணியை போட்டா அடிக்கிறியா? இல்ல தண்ணி போடாம தான் அடிக்கிறேன். ஓஹோ தண்ணி போட்டா நல்லா கம்மி இருக்கியா? என்னப்பா நீ ஒரு 4 மாசம் இருக்கீங்க போல. இல்லம்மா தண்ணி போடாம வந்தா நல்லா குடும்பத்தை சந்தோஷமா இருப்பீங்களான்னு கேட்டேன். முதல்ல என் புருஷன் வீட்டுக்கு வரத பாருப்பா. அப்புறம் என் புருஷன் நான் இருக்கிறேம்மா. நீங்க இருக்கீங்களா? அவங்க வீட்டுக்கு பேச்சு வாங்குறது யாரு? புருஷன் பேர் என்ன பேரு? என்னங்க என் புருஷன் பேர் என்ன பேரு? என் புருஷன் 4 பேர் மறந்துட்டேங்க. ஆனந்தராஜ். அவனுக்கு முத இன்சிக்கு என்ன வரும்? ஏ. என் பேரு அழகர். சரி எனக்கு ஏன் அதனால வெளியே சொன்னா ஒண்ணும் சொல்லிக்கிற மாட்டாங்க. சரி ஒரே தான் வச்சுக்கலாம். ஏ போட்டுக்கலாம். அப்ப நீங்க இப்படி சொல்ற பார்த்தா என் புருஷன் நல்ல புருஷனா? அம்மா கள்ள புருஷனே மரியாதை வச்சுக்கலாம். வச்சுக்கலாமாவா? 1 வருஷமா என் புருஷனுக்கு துரோகம் பண்ணாம இருக்கு. ஆனா வீட்டோட போய் 2 நாள் ஆச்சு. 1 வருஷமா துரோகம் பண்ணாம இருக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வச்சிருக்க? என்ன கேள்வி? நானாங்க எப்படிமா வாக்கப்பட்ட? எப்படிமா வாக்கப்பட்ட? எப்படி வாக்கப்பட்டா கேட்குறீங்க? ரொம்ப கவலையா இருக்குமா உன்னை பார்த்தா? என்னைய பார்த்தா கவலையாவா இருக்கு? நல்லா விட்டுட்டு போயிட்டியா? நீ ஏங்கி வீங்கி போய் கிடக்க மாட்டியா? ஆளு சாப்பாட்டுக்கு சோறு தண்ணி இல்லாம எங்களுக்கு சமைக்க தெரியாதா? சரிம்மா எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு? இப்பதான் கொஞ்ச நாள் தாங்க ஆச்சு. கொஞ்ச நாள் தான்? ஒரு வருஷம் கொஞ்சம் 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் இருக்குமா? 5 வருஷமா குழந்தை குட்டி எது இல்லையா? என்னங்க நீங்க எப்படி கேக்குறீங்க? இப்படி தண்ணியை போட்டு நகரா இருப்பேன்னா வயிற்றுல எங்க ஒரு புல்லு பூச்சி தங்கும். ஏமா இப்பதான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே குழந்தை குட்டி கொடுத்துறாங்கம்மா. நான் என்ன பாஸ்டா இருக்காங்க? நான் என்ன அப்படியா? அப்படி இல்லையா? சே மத்த அளவுல நாளா இல்லைங்க. 5 வருஷம் ஆகி உனக்கு குழந்தை இல்ல? இல்ல 5 வருஷம் வீட்டுக்கு வரனாலும் பாருங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லும் போது நெஞ்சு அப்படியே வலிக்குதுமா. ஏங்க நெஞ்சு வலிக்குது? என் நெஞ்சு மட்டும்தான் வலிக்குது. ஐயோ நீங்க பேசாத பக்கு பக்குன்னு அடிக்குது. எனக்கு குழந்தை உங்களுக்கு ஏங்க மனசு வலிக்குது? ஏன் பிள்ளைக்கு குழந்தை வேண்டும் போது சரி என் நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு மட்டும்தான் வலிக்குது. ஆமா ஐயோ என் புருஷனை தேடிட்டு இந்த கிருதி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. இல்ல என் புருஷனை தேடி வந்தேனா இந்த அத்தை ராத்திரில நான் எங்கிட்ட போய் தேட முடியும் சொல்லுங்க? தேட முடியாதுல்ல. அதனால நீ வா, எங்க வீடு இருக்கு, அங்க படுத்துக்கிறது காலையில நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடுவோம். அப்பா கட்ட ஆமா அது அண்ணன் வீடு, இது என் வீடு.
அப்படியா? ஆமா. கண்ணு காலையில நீ மெட்ராஸ் போயிட்டாரு. ஓ, அவரை துரத்தி விட்டீங்களா? 2 வீடும் ஃப்ரீயா தான் இருக்கு. உனக்கு எந்த வீடுன்னு சொல்ல அங்க படுத்துக்கலாம். இல்ல, நான் என் வீட்டுல வச்சுக்கிறேன். ஆமா, நமக்கு இந்த அத்தை வீட்டை தங்கதான் பிடிக்காது. யார் வீட்டுல? அத்தை வீட்டை தங்கதான் பிடிக்காது. தங்க பிடிக்காதா? ஆமா. என் புருஷனை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க, உங்க கையை நான் போட்டு தள்ளிடுறேன். நீ உங்க வீட்டுல படுக்கிற மாதிரியே படுக்கலாமா? இல்ல, என்னதான் நீங்க நினைச்சிருக்கீங்க? உங்க வீட்டுல எப்படி படுப்ப? உன் புருஷனை உள்ள போட்டு நீ வெளியே வந்து படுத்துக்கியா? நான் உள்ள போனா அவன் வெளில வருவான், நான் வெளில போனா அவன் வெளில வருவான். அப்ப என்ன மசுத்துற குழந்தை இருக்கு? அப்ப தெரியுதுல்ல. அப்ப கேள்விய பாத்தியா? அது கல்யாணம் ஆகி 5 வருஷம் இன்னொரு குழந்தை குட்டி இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆயிடுச்சு. கல்யாணத்து அன்னைக்கு நைட்டு இந்த முதலிரவுன்னு ஒண்ணு வைப்பாங்களே, அது உங்களுக்குள்ள நடந்துச்சா? அன்னைக்கு நைட்டே முடிச்சுட்டு போங்க. அன்னைக்கு நைட்டே எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. என்ன ஆயிடுச்சு? டைவர்ஸ் அன்னைக்கு நைட்டே வா ஆயிடுச்சு. அப்ப இது எத்தனாவது விஷயம் உனக்கு? நடந்துச்சா நடக்கலையா? என்னங்க ஒரு தடவை கூட நீங்க என்னோட ஃபாஸ்டா இருக்கீங்களே, என்னன்னு கேக்குறேன். நடந்துட்டா குழந்தை வந்திருக்கு. என் புருஷன் பஸ் வீட்டுக்கே வர்றதில்ல. ஆமா, அப்புறம் எங்கேயும் வயிற்றுல குழந்தை குட்டிருக்கும். கல்யாணம் பண்ணாங்க இப்படிதானா? ஆமாங்க. அந்த நாளையில இருந்து ஆமா, ஸ்வீட் கூட நடக்கல. இல்ல. ஏன் ரொம்ப வருத்தப்படுறீங்க? கூட நடக்கல, எப்படிமா குழந்தை வரும்? அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? ஆமா. இந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு பஸ் நைட்டே நடக்கலையா? அதுக்கு நாங்களாம் சும்மா தான் இருக்கோம். அங்கேயே இருக்கு. நானும் பழகுற மாதிரி இருக்கு, உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு. என் போது நாளைக்கு வந்துருமா நினைக்கிறேன். அது கிடைக்க தவறு கிடைக்காது, மொட்டு முண்டை. ஐயோ, ஏமா அவனை நம்பி போனேன்னா வெறும் நிலமாத்தான் கிடக்கும், தண்ணி வச்ச மாட்டியா? தரிசு முண்டு போயிடும், வெறும் முள்ளுக்காடா போயிடும். பாத்துக்கலாம். அதனால உன் நிலத்தை ஏன்டா குடு, நான் உழுது தண்ணி பாய்ச்சி பயிரை விளைய வச்சிருக்கேன். ஐயோ, சரி, நான் என் புருஷனை அடையாளம் சொல்றேன், அதை வச்சு பாக்கலாம் சொல்றீங்களா? சரி சொல்லு. என்னோட கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க. ஆமா, மச்சம் இருக்கும், அதுல இருக்கும். ஐயோ, நெத்தில யாங்க பதறீங்க? ஐயோ, அதை பார்க்கவே இல்லையம்மா, அதை பார்த்துருந்தா ஒரு குழந்தை வந்துருக்கேம்மா. நெத்தில இருக்கும். ஆமா, கொஞ்சம் பார்க்க பூச்சாட்டி மாதிரி இருப்பாங்க. ஒருவேளை அதுவா இருக்குமோ? ஒரு ஆள் வராரு, அவரால் பாரு. சரி, நான் போய் உள்ள போறேன். என் புருஷன் வந்தா என்னை கூப்பிடுறீங்களா? இந்த போய் ரெடியாரு, நான் புருஷன் கூட்டு வந்துடுறேன். நீதிமுறை நாட்டினிலே தோன்றவே
தந்ததிலாளுண்டோ வந்ததுண்டோ ஐயா தந்ததினாளுண்டோ வந்ததினாலையா முன்பதினை என்ன செய்திருந்தாலும் முன்பதினை என்ன செய்திருந்தாலும் எந்த கண்ணிலை கழிடு பொறுத்தாலுமே எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீசனே எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீசனே உன்னை சிந்தித்திடும் பரந்தா பெருமானே எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீசனே உன்னை சிந்தித்திடும் பரந்தா எம்மானே அன்பு சிரம் இரண்டும் உள்ளவோ அன்பு ஜீவம் இரண்டு ஒன்றல்லவோ அன்பு சிரம் இரண்டும் ஒன்றல்லவோ அம்மையே அப்பனே உண்மையின் குருவே ஆதியகம் பிள்ளாறு ஜோதியே ஆண்டவனே எம்மையே ஆளும் தயாநிதியே ஆதியகம் பிள்ளாறு ஜோதியே அரை ஜோதியே அரை ஜோதியே அரியலோ நமச்சிவாயம் ஆதியந்தம் ஆனந்தமும் 6 தேவர்கள் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாகியும் தோஷங்கள் மறைந்து பாவங்கள் நீங்கி மனித வாழ்வினை ஒரு இன்பமயமான வாழ்வினை பெற வேண்டும் என்றார் இறைவழிபாடு செய்தால் மட்டுமே அத்தகைய இடர்கள் துன்பங்கள் இவையெல்லாம் கலைந்து மனித வாழ்வினை ஒரு இன்பத்தை பெற முடியும் என்றாலும் கூட இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது பார்ப்போர் வியக்கும் சோலை நடுவிலே அழகான இந்த திணைக்கொள்ளை இந்த திணைக்கொள்ளையின் மத்தியிலே அழகான இந்த நீரோடையை பார்த்தாலும் கூட எந்த பணி செய்தாலும் இசைமாமுனிவர் நாரத மகரிஷிக்குரியபடிய வேடு உருவத்திலே வந்திருந்தாலும் தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டார் இறைவனின் அருளையும் பெற முடியும் என்றாலும் கூட இந்த இடத்திலே இறைவன் அருள் பாலிக்கின்ற இடமாக திகழ்கின்ற இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்வதையும் மனிதன் வெடித்த சிலையிலே இறைவனை அருள் பாலித்தாலும் கூட அச்சத்தை மறந்து உச்சநிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமல் திராவிடர் உடமையடா அஞ்சாமல் திராவிடர் உடமையடா
முதலில் முயற்சி, பயிற்சி, அதன் பிறகு வெற்றி என்னும் இலக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அற்புதமான வளமாக தெரிகின்றது இந்த குறிஞ்சி நிலவனம். இந்த குறிஞ்சி நிலவனத்திலே பார்க்கின்ற பொழுது அற்புதமாக திகழக்கூடிய மாங்கனிகளும் இப்படிப்பட்ட அழகான இந்த தேன்கடிகளும் விழுந்தாலும் கூட தேன் கூடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கின்ற தேனீகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தேனீக்கள் எவ்வாறு சுவைத்து தேனீக்களை உருவாக்குகிறது என்பதை பார்த்தாலும் கூட இப்படிப்பட்ட அழகான இந்த இடத்திலே இந்த பூஞ்சோலைகளை பூத்து குலுங்கும் இந்த பூமலர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் இல்லையே ஒரு கிராமம் இல்லை, கிராமம் இல்லையே நகரம் இல்லை, நகரம் இல்லையே இந்த நாடே இல்லை. அப்படி என்றால் நாட்டை காக்க வீட்டுக்கு ஒருவர் எப்படி புறப்படுகின்றோமோ அதே போல வீட்டுக்கு ஒருவர் விவசாயம் செய்தால் அந்த விவசாயத்தையும் காக்க முடியும். அப்படி விவசாயத்தை காத்தால் மட்டுமே பின்பு வரக்கூடிய சந்ததியினருக்கு உணவு தட்டுப்பாடு இன்றி வாழ முடியும் என்றாலும் கூட ஏற்படுத்தி உழவக்கூடிய உழவரோடு சேர்ந்து உழவு செய்தால் அந்த உழவு தொழிலையும் பாதுகாக்க முடியும் என்பதை பார்க்கின்றவர். ஏறெடுத்து பாடுபடு ஏறு கொண்டு ஊருக்கெல்லாம் சொருபடு பாடுபடு ஏறு கொண்டு ஊருக்கெல்லாம் சொருபடு என்ன போச்சு, ஏன் போச்சு, எதுக்கு போச்சு, எப்படி போச்சு? எனக்கு சுத்தமா இருந்து போச்சு. உள்ள போடுறது பிடிக்கணும். இடையில வந்து மறைக்கக்கூடிய தாங்க எதுக்காக? அது நான் ஏற்க புரியவே. நீங்க என்ன வேலையா வந்தீங்க? என்னையா அழகான மான் குட்டி எப்படி பாருங்க. மான் குட்டி உள்ள போச்சாங்க. உள்ள மான் குட்டி எல்லாம் இல்லங்க. உள்ள போயிருக்கீங்க. தெரியாம இருந்தா நீ போய் சொல்ல. போயிருக்கியா? ஐயா உள்ள மான் குட்டி இல்ல. ஒண்ணுக்கு 2 பேர் காவல் காத்துக்கிட்டு. ஒண்ணுக்கு 2. ஆமாங்க. நான் தேடி வந்தது உன் தங்கச்சி மாப்ள. தங்கச்சி தானா? வருவேன். உங்க பேர் என்ன பேரு? என்ன மாப்ள? கந்தன் மாப்ள. உங்க அப்பா பேரு? சடையன். உங்க அம்மா பேரு? சடச்சி. அடச்சி இந்த வார. என்ன யாரும் தெரியறது இல்ல. உங்க அப்பா பேரு? நம்பி மண்ணே. யாரை? யாரை நம்பியா? யாரை நம்பி இல்ல. உங்க அப்பா வேற நம்பி மண்ணே. நம்பி மண்ணன். நம்பி கற்ற
கம்பி. நம்பி கட்டுற கம்பி இல்ல, அது சென்ட்ரிங் கம்பி. இது வந்து நம்பி மண்ணே. நம்பி மண்ணனா? ஆமா ஆமா. ஓஹோ. நங்கை தலைவர். நங்கை எங்க அம்மா நங்கை மோகினி. நங்கை என்றால்? நங்கை என்றால் அழகு. மோகினி என்றால் பெண்மகள். பாத்தீங்களா? அழகான எங்க அம்மா, எங்க அத்தை. ஆமா பாத்தீங்களா? அப்ப உங்க பேரு? வீரத்தவன். அட மாப்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்ள. 7 பேர்ல மேல 3 கீழ 3 நடுவுல நீதானயா? நடுவுல நான் தான். நடுவுல நீதானே? எப்பவுமே நடுவுல தான். அதான் நீ நடுவுல இருக்கறதுனால தெரியுது. ஆமா. மாப்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மாப்ள, இவர்களை இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு? என்ன மாப்ள சொன்னது மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. சின்ன வயசுல சொன்னது மறந்துட்டீயா? சின்ன வயசுல என்ன சொன்னீங்க? சரியா ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா? மாப்ள, நீங்க நானும் ஒண்ணா சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். சரி. விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப நீங்க தான் சொன்னீங்க என் தங்கச்சி. அந்த நோக்கம் வாங்கிருக்கீங்க. இப்ப மான தேடி போற மாதிரி போங்க. சரி. ஆனா நான் தான் உங்களை உள்ள விட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடாது. மாப்ள கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வருதுங்க. போதுமா? பாடி வர இருப்பது குழப்பம். இளஞ்சமூர் ஈர்லாயம்மன் ரேடியோவுக்கு ஆறுமுகல் முத்துமாரி அவர்கள் ரூபாய் 50 அன்பளிப்பதில்லை. தங்கச்சி அண்ணா தங்கச்சி நீங்க என்ன கிளம்பு? என்ன அழைத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு வெளிமலையில இருந்து வேடுவர் வந்திருக்காரு. மானத்தை வேடுவர் இருக்காரு. வேடுவரை கூட்டு வந்து கரண்ட் புல்லு கணக்கு இருக்கிற மாதிரி இருக்காரு. ஆடி பாடி கொடுத்தாச்சு. கண்டிப்பாக கொடுக்க வருக வருக வேடுவரை வருக. முடிகிற வரைக்கும் வருக வருக என்று என் சார்பாகவும் இருக்கிற அனைத்து நாட்டு மக்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்க. நீங்க யாரும் எதற்காக வந்திருக்கீங்க, என்ன காரணமாக வந்திருக்கீங்க என்பதை எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். வேடுவரை வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு என்பதற்கு நிகராக இம்மை வரவேற்ற தலைவியை வருகை என்று தங்களை வரவேற்ற வந்திடும். வெள்ளிமலைக்கு சொந்தக்காரை மறுபடியில் அழகான ஒரு மான் கூட்ட கட்டளக்கு பட்டை மாலை கண்டேன். பிடிப்பதற்காக மானோட வந்ததுனால இடத்துக்கு தலைவின்ற முறையில் உங்கள்கிட்ட கேட்டு பிடிக்கலான்னு ஆசைப்படுறேன். என்னுடைய மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொன்னேன்னா மானின் மேல ஆவல் தங்களுக்கே உங்களுக்கு பிறக்க முடியும். அழகிய மானொன்றே நின்றதே அங்கே, அதை நானும் பார்த்ததால் துரத்தினே நின்று புகுந்ததோ வனத்திலே மறைந்ததே, கைப்பிடிக்கவே துடிக்குதே மறைப்பதே வள்ளி பொண்ணு
வேடுவரை தாங்கள் வேட்டையாட விரைவில் ஒரு மானை கண்டதாகவும் ஒரு துரத்தி வந்ததாகவும் வந்த மான் இந்த நிலத்தில் போந்ததாம் சொன்னீர் அதனைக்கு வந்த வேலை. ஆனால் எங்கள் உலகளுக்கு இப்படி காவல் செய்து கொண்டிருக்கின்ற வேலைகளே என்னுடைய காவலை மீறி என்னுடைய அனுமதியின்றி என்னுடைய இடத்தை ஒரு வெற்றி பூச்சியோட வர முடியாது, அதற்கு வாய்ப்பும் கிடையாது. ஆக இல்லாத இடத்துல மானை தேடி உங்களுடைய நேரத்தை வீணாக்காம காவல் பார்க்கின்ற என்னுடைய நேரத்தை வீணாக்காம இந்த வேலி முனையில் நினைக்காம திரும்பி உங்க வெள்ளி முனைக்க போயிருங்க. அதனால நான் பட்ட மரம் தோணி போல கட்டழகமான தொட்டு விட காணி பட்ட மரம் தோணி போல கட்டழகமான தொட்டு விலை காணி போகிறாரு வண்ண போல கட்ட கெட்ட நிற்கிறாரு பட்ட போட்டு இவரு கட்ட போட்ட தவறு கட்டமான கண்ட புதரு தீமான வேலை குண்டிகரண போட்டு கஷ்டப்பட்டு விட்டு போட்டு கஷ்டப்படுறாரு இதை சொன்னாலும் கேட்டாலும் வைக்கப்படுற விசைய போங்க மந்திரத்தை மாறி தேடி வீடு தந்திரமா எந்தரத்தில் மாடு மாடு என்னை இவர் ஏலம் போடுறாரு ஏலம் போட்டு இறக்கி வச்சு கோலம் போடுறாரு மாடு மாடு என்னை இவர் ஏலம் போடுறாரு ஏலம் போட்டு இறக்கி வச்சு கோலம் போடுறாரு உலகில்லாத வீரம் ஓடி வந்த கோலம் எனக்குமே உதவாது உள்ள போக வேஷம் உண்மை சொல்ல பாசை ஒரு மருத்துவம் தெரியாது கற்பனைக்கு புரியும்படி கதைய சொல்லிடுங்க அற்பமான காரியத்தை இப்ப விட்டுடுங்க இதை கேட்டாலும் பார்த்தாலும் வெட்கப்படுற விஷயம் போங்க மந்திரத்தை நாடு தேடி வீடு இவன் மந்திரமா எந்தரத்தில் கூடல் ஐயனுக்கு நல்ல மனப்பதான் சொல்றீங்க வார்த்தமான கையில் பிடிக்க மனமில்லை எப்படி சொல்றீங்க பின்பு இங்கதான் உள்ளதை பிடித்து தாருங்கள் அப்படிங்கிற முறையில நான் ஒரு சிறிய கேள்வி ஒண்ணு கேட்கணும் விடுவார் கேள்வி கேட்கலாமா கேளுங்கள், தரப்படும் தட்டுங்கள். இறக்கப்படும் என்பது ஆ, என்ன கேள்வி இது? அதாவது இல்லாமல் குறைவாது, அல்லாமல் குறையாது, இல்லாமல் விளைக்காது. ஆமா, ஆக அல்லாமல் குறையாதது போல நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆக என்ன கேள்வி அப்படி வண்டியே நீ வம்புன்னு என்னாதம்மா கேளுங்கள், தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும். நீங்க கேட்டீங்கன்னா தருவது சரியா இருக்கேன். ஆகவே நீங்க தேடி வந்த மாநிலக்குரிய அங்க லட்சண அடையாளத்தை சொல்லுங்க பாக்க. அங்க லட்சண அடையாளங்களை சுருக்கமா எப்படி சொல்றேன்னா சொல்லுங்க. காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகே ஏ ஆ ஆ
ஏன்னா என்னத்தா இன்னைக்கு இது என் அண்ணனா பாக்குறேன் விட்டுருவோமா ஆக்சுவலி எந்த குறை இருந்தாலும் கந்தான் குறை வணங்குவோமா முரசொலிக்க வரி சங்கம் நின்றாங்கே ஒளி இசைக்க எல்லாம் தாங்களுடைய திருவிளையாடல் என்பதாக தெரிந்து கொண்டேன். அடியலுக்கு என்ன வர வேண்டும் என்றால் தரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தை முதல் தரமாக வேண்டும். தேவியானை வள்ளி நிலைக்காமல் இன்று வந்த மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை நிலைக்க வேண்டும். அதே போல இந்த நாடகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நாடக சேவர் மக்களுமே பட்டி பெருக்கி பால்படை பொங்கி இன்புற்று வாழ வேண்டும் என்ற வரத்தையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். முருகா அப்படியாகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை இணைக்கிறேன். நாடு கிழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும், நாடு கிழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஊரெல்லாம் வாழ வேணும், பட்டி பெருக வேணும், பார்ப்பான உங்க வேணும், தூக்கு பெருக வேணும், ஞான தக்கவே ஊரெல்லாம் வாழ வேணும். இறைவனடி போற்றி நாதன் நாமம் நமச்சிவாய வாழ்க வாழ்கவே. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. ஹலோ, ஒளி அமைப்பு இப்படித்தான் இருக்கணும் என்று இருளாயமாக ஒளி அமைப்புக்கு ஆறுமுகவேல் முத்துமாரி இவர்கள் மீண்டும் 50 ரூபாய் அன்பளிப்பு தெரிவித்தனர். சாமி கூட நேரமாகிவிட்டதால் கிராம பொதுமக்கள் அனைவரும் சாமி கூட வரும்படி தெரிவிக்கப்படுகிறோம். கிடாவெட்ட நேரமாகிவிட்டதால் கிராம பொதுமக்கள் அனைவரும் வந்து கிடாவெட்ட இடத்துக்கு வரும்படி தெரிவிக்கப்படுகிறோம். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கப்படுகிறோம். சாமி கூட நேரமாகிவிட்டதால் கிராம பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவரும் விநாயகர் கோவில் முன்பு வரும்படி தெரிவிக்கப்படுகிறோம்.
கிடாவெட்ட நேரமாகிவிட்டதால் கிராம பொதுமக்கள் அனைவரும் விநாயகர் கோவிலுக்கு முன்பு வரணும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த கிடாயி கெட்டி கிடக்கிறது, கிடாயில பிடிச்சிட்டு வாங்க அனைவரும் மேலும் தெரிவிக்கப்படுகிறோம். கிடாவெட்ட நேரமாகிவிட்டதால் கிராம பொதுமக்கள் அனைவரும் விநாயகர் கோவில் முன்பு வரும் என்று தெரிவிக்கப்படுகிறோம். பாருங்க